என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு ஒரு கிரேவி பண்ண போகிறோம்ப்பா காஜு வச்சு. சூப்பர். இது லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி குல்ச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜீரா ரைஸ், பீஸ் புலாவ், கேஷ்நட் புலாவ், அந்த மாதிரி பன்னீர் புலாவ் எது கூட வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது சைட் டிஷ் காஜு கிரேவி. ஆமாம்ப்பா. இப்போ இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணும்னா, நான் வந்து ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்றதுக்கு பண்ணுறேன். ஓகே. ஸோ அதுக்கு வந்து 7 டொமேட்டோ எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவு காஜு வந்து கிரேவிக்கு வந்து போடுறதுக்கு வறுத்து போடுறதுக்கு எடுத்துக்கணும். அது வந்து ஒரு கப். அப்புறம் ஒரே ஒரு பே லீஃப், ஒரு 10 வந்து அரைச்சிக்கிறதுக்கு தனியாக, 1 கப் பால், 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கின்னு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான மசாலா எல்லாம் இப்போ நான் இந்த பாக்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வச்சு. ஸோ இதுக்கு என்னென்ன வேணும்னா, கரம் மசாலா, கொஞ்சோண்டு கடாய் காஜு மசாலா வேணும், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், டர்மரிக், சால்ட். மசாலா பாக்ஸ் இருக்குல்ல, ஆமாம், அந்த காலத்துலலாம் 5 பட்டின்னு சொல்லுவாள். அதாவது 5 அறை, 5 கேபினெட், 5 யூனிட் இருக்கிறனால. இப்போ 7 இருக்கிறனால இப்போ 7.5 பட்டின்னு சொல்லலாம். நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஓகே. ஆனால் 7.5 பெட்டினா இல்லை, நான் எதுவும் சொல்லலை. ஓகே. ஸோ இப்போ பண்ணுறது பார்க்கலாமா? என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறேன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம்ப்பா. இங்கே வந்து தண்ணி காய வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு வச்சுருந்தேன் அந்த 10 கேஷ்யூ, இந்த ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன், பாயில் ஆயின் இருக்குது, அது போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த 7 டொமேட்டோ எடுத்து வச்சுருந்தேன்ல, அதையும் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் பாயில் பண்ணிக்கணும், தோல் லைட்டாக விரிகிற அளவுக்கு. அப்புறம் உரிச்சிட்டு பாயில் அரைக்க வேண்டியது. ஓகே. இப்போ தக்காளி இந்த மாதிரி நல்லா தோல் உரிய ஆரம்பிச்சிடுது. இப்போ இதை எடுத்துட்டு தோல் உரிச்சுட்டுறேன். உரிச்சிட்டு இந்த கேஷ்யூ நட்டையும் சேர்த்து அரைச்சிடலாம். அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிடணும். வேறு தண்ணி, தக்காளிலேயே தண்ணி இருக்கும், அதனால தண்ணி விட வேண்டாம். நல்லா பியூரி மாதிரி அரைச்சிக்கணும் அது. ஓகே. ஸோ இப்போ இந்த டொமேட்டோ உரிச்சிக்கலாம் தோல். ஸோ இதில் வந்து தக்காளி, கேஷ்யூ, சில்லி இல்லைப்பா, வெறும் தக்காளியும் கேஷ்யூ மட்டும்தான். ஓகே. அந்த பாயில் பண்ண தக்காளி கேஷ்யூவை இப்போ நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஓகே. இது பியூரி பண்ணியாச்சுப்பா. இப்போ நெக்ஸ்ட் வந்து கீயில் வந்து இந்த கேஷ்யூ நட்ஸை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துட்டுலாம். ஓகே. இப்போது கீ ஹீட்டாக எடுத்து நான் இந்த கேஷ்யூ போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுட்டுருப்பேன். இப்போ இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இந்த பே லீஃப், ஒரே ஒரு பே லீஃப், 1 ஸ்பூன் ஜீரகம். பே லீஃப்ங்கிறது பிரியாணி இல்லை? பிரியாணி இல்லைப்பா. இது பொரிஞ்சிருது. கொஞ்சம் பியூரி ஆட் பண்ணிக்கிறேன்ப்பா. ஓகே. பியூரி ஆட் பண்ணியாச்சு. இப்போ சால்ட் போட்டுக்கிறேன் நான். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, சில்லி பவுடர். அப்போ நான் வந்து கடாய் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன்ப்பா. ஓகே. ஸோ இது வந்து கடாய் மசாலாவா? ஆமாம்ப்பா. இதை வந்து கடாய் பன்னீர், கடாய் வெஜிடபிள், கடாய் காஜு மசாலா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் கொரியாண்டர் அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம் அதில். ஆமாம். நீ இப்போ சமைக்கிறல்ல? ஆமாம்ப்பா. இப்போ பேசிண்டே நல்லா சமைக்க முடியுமா? சமைப்பேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியா? சில பேருக்கு பேசின்னு நினச்சிக்கோ. பாட்டி இருக்கல்ல, எங்கள் அம்மா, அம்மாவுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கும். இப்போ பேசுகிறது அப்படின்னா அந்த சமையலை விட்டுட்டு பேசிட்டுப்பா. பேசினதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிப்பா. இல்லை, நான் பேசினே சமைப்பேன். அம்மா வந்து இப்போ ஜெயஸ்ரீக்கு வந்து சைமல்டேனியஸாக பண்ணுவா, பேசுவா, சமைப்பா. நான் மோஸ்ட்லி அம்மா அப்பா இல்லாதப்போ நான் ஊரில் சமைக்கிறேன், ஆற்றுல சமைக்கிறேன், இல்லை இங்கே சமைக்கிறேன் அப்படின்னா யாருக்காவது ஃபோன் பண்ணிவிட்டு, இல்லை யாராவது பக்கத்தில் இருந்தாலும் மோஸ்ட்லி ஃபோன் பேசுகிற டைம் சமைக்கிற டைம் தான். ஓகே. ஃபோன் போட்டு கால் பண்ணிவிட்டு லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பேசிகிட்டே சமைக்கிறது, இல்லை யாரையாவது கூட வச்சுட்டு பேசிகிட்டே சமைக்கிறது. ஓகே. அது சர்க்கரைக்கு பதிலாக உப்புலாம் வராது? அதெல்லாம் வராது. அப்படியா? வராது. சூப்பர். தேங்க்யூப்பா. மல்டி டாஸ்கிங். அந்த பியூரி மசாலா எல்லாம் நல்லா குக் ஆகிடுது. அதுக்கு இண்டிகேஷன் வந்து இந்த மாதிரி ஆயில் மேலே செப்பரேட் ஆகி வருது. ஆமாம். ஸோ அதான் இண்டிகேஷனா? ஆமாம்ப்பா. இந்த மாதிரி செப்பரேட் ஆகிடுது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேஷ்யூ வறுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடுறேன். இப்போ அதில் கேஷ்யூ ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால் வச்சுருக்கேன்ப்பா, ஆமாம், அதை ஆட் பண்ணிவிட்டுறேன். இது வந்து காய்ச்சி ஆறின பால் இல்லை பச்சை பாலாக இருந்தாலும் விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் நான், கிரேவி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே.
இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் பாரு 5 to 8 minutes. ஓகே. ஸோ சப்போஸ் இதில் ஆட் பண்ணுறதா இருந்தால் வேறு என்ன ஆட் பண்ணிக்கலாம்? பீஸ் ஆட் பண்ணிக்கலாம், காஜு பீஸ் மசாலா இல்லை காஜு பன்னீர் மசாலாவாக பண்ணிக்கலாம். பன்னீர் பண்ணிக்கலாம், பீஸ் க்ரீன் பீஸ் போடலாம், இல்லை காஜு மிக்ஸ்ட் வெஜிடபிளாக கூட பண்ணிக்கலாம். பேஸ் கிரேவி இதே தான், இல்லை வெஜிடபிள் மாற்றிக்கலாம், இல்லை பன்னீர் போட்டுக்கலாம், காஜு பன்னீர் போட்டுக்கலாம், பட்டாணி போட்டுக்கலாம், அது என்ன வேணால் மாற்றிக்கலாம். ஓகே. மல்டிபர்பஸ் கிரேவி. ஆமாங்க. இப்போ இந்த தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ இந்த கிரேவிக்கு டெம்பரிங் கொடுக்கணும். ஓகே. இந்த பொடியாக நறுக்கியிருக்க பச்சை மிளகாவை ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் வச்சு இதில் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இங்கே நல்லா ஃப்ரை ஆகிடுது. இப்போ இதை வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். கல்யாணத்துக்கு முன்னால் நீ வந்து குக்கரில் நிறைய சமைச்சிருப்பா. இப்போ இங்கே வந்து நிறைய ஓப்பன் குக்கிங்காக இருக்குது. உனக்கு அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இன்கன்வீனியன்ஸ் ஏதாவது இருக்கா? இன்கன்வீனியன்ஸ்லாம் இல்லைப்பா. அங்கே குக்கரில் நிறைய சமைச்சிருக்கேன். பட் குக்கர் எப்படியாவது பிஸியாக இருக்கும். அம்மா ஒன்றில் பருப்பு சாதம்லாம் வச்சுருப்பா. எனக்கு எதாவது பண்ணணும் வேணும்னா அப்போ ஓப்பனில் இந்த மாதிரி குக் பண்ணியிருக்கேன். அவர் கொஞ்சம் தான் வேணும். இப்போது அம்மா அப்பா ஊரில் இல்லாதப்போ எனக்கு மட்டும் குக் பண்ணோம்னா பெரிய குக்கர் எடுத்து பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்போ பருப்பெல்லாம் அப்படியே ஓப்பன்லேயே வேக வச்சுடுவேன். அந்த மாதிரி ரெண்டுமே பண்ணி பழக்கம் இருக்குது. அதனால பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. பேசிக்கலாக நீ எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற, அதனால உனக்கு வந்து டிஃப்ரென்ஸாக தெரியல இல்லையா? சரிப்பா, என்ன ஓட்டுறீங்க தெரியும். இப்போ இது நல்லா ஒரு 5 to 8 minutes பாயில் ஆகிடுது. பச்சை வாசனை போயிடுது. இப்போ கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. ஓகே. இந்த வேறு ஏதாவது ஆட் பண்ணுறதா எந்த டைமில் ஆட் பண்ணணும்? இந்த கொதி வரும்போது பண்ணுமா? என்னது வெஜிடபிள்ஸாப்பா? வெஜிடபிள்ஸ் ஆர் அந்த பீஸ்னாலும் சரி. வெஜிடபிள்ஸ்னால் என்ன பண்ணலாம்னா 80% பாயில் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம். இதில் குக் பண்ணோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போது காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணுறோம், அப்படி மிக்ஸ் வெஜிடபிளாக பண்ணுறோன்னா தனியாக அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்ணிவிட்டு 80% பாயில் பண்ணிவிட்டு நான் எப்போ கேஷ்யூ நட் ஆட் பண்ணணும் அப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மிச்சம் இருக்க 20% இதில் குக் ஆகிடும். ஓகே. ஸோ அதுக்கு வந்து அதே டைமில் தான். ஓகே. அதுக்கப்புறமா இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணுறாங்க. ஆமாம், லாஸ்ட் ஸ்டெப் வந்து கொத்தமல்லி. ஓகே. அதுக்கு பேர் வந்து பார்பாயில். ஆமாம், பார்பாயில். புதுசாக ஒரு வீடியோ மங்கி போட போகிறீங்களா? ஆமாம், அந்த வீடியோவில் ஒன்று சொன்னீங்க பிளான்ச்சிங். ஆமாம், அது மாதிரி இன்னைக்கு வந்து பார்பாயில் கற்றுனேன். ஒரு மங்கி போட்டுடலாமா? போட்டுடலாம். பாரு எவ்வளோ விஷயம் சொல்கிறா பாரு, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா பாரு இல்லையா? சொல்லுது அங்கே கல்யாணத்துக்கு முன்னால் வந்து ஓப்பன் குக்கிங் கம்மியாக இருக்கும், குக்கரில் இருந்தாலும் அவன் வந்து பழக்கம் இருக்குது. ரெண்டும் ஒன்று தான். எனக்கு ஒன்றும் இன்கன்வீனியன்ஸ் இல்லை அப்படின்னு இல்லையா? அதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா பாரு. ஆமாம். ஸோ இன்றைக்கி காஜு கிரேவி ரெடி. ஆமாம்ப்பா. மல்டி பர்பஸ். இது வந்து டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், வெரைட்டி ரைஸுக்கும் சேர்த்துக்கலாம். ஆமாம்ப்பா, லஞ்சுக்கும் சாப்பிடலாம், டிஃபனுக்கும் சாப்பிடலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 5-6 பேருக்கு கொஞ்சம் குவான்டிட்டியில். ஆமாம். சூப்பர் அக்ஷா, யூர் ஆசம். தேங்க்யூப்பா.